கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தி உடல் பாதிக்கப்பட்ட மக்கள் மீன் சாப்பிட்டதால் தான் பாதிப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரம், காமராஜ் நகர் மற்றும் ஆலந்தூர் கண்டோன்மெண்ட் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு நலன் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கழிவுநீர் கலந்த குடிநீரால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் அரசே இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றார். மேலும் மீன் சாப்பிட்டதால் தான் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் இருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்டவர்களை எதிர்க்கட்சியினர் சந்தித்து ஆறுதல் கூறுவதை பதற்றம் ஏற்படுத்துவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுவது தவறு என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த், திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டையை கிழித்துக் கொண்டு நாடகமாடவில்லையா என கேள்வி எழுப்பினார். நேரடியா போய் அனைத்து பேரையும் நேரடியா சந்திச்சுட்டு வர அமைச்சர் அவர்கள் சொல்றாரு. நேத்து தாமோதரன் தாமு அன்பரசு சொல்றாரு, மீன் சாப்பிட்டதுனாலதான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குதுன்னா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை தான் இது. இப்போ எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, யாருமே நாங்க மீன் சாப்பிடவே கிடையாது, தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றத ஒட்டுமொத்தமா எல்லாம் சொல்றாங்க.